என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இந்த புதிய ஆண்டினுடைய தொடக்கத்தில் வெற்றியை ருசி பார்த்துவிட்டு உன் முன்னால் வந்திருக்கின்றேன். உன்னை அழிக்க நினைத்த இந்த 2 பேரின் சூழ்ச்சியை முறியடித்ததோடு மட்டுமல்லாமல், இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நல்ல விஷயத்தையும் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்று என் பிள்ளை ஏங்கி தவிக்கின்ற நேரத்தில், உன்னை அழிக்க சூழ்ச்சிகள் செய்த 2 பேரை நான் நேற்றிரவே அழித்து விட்டேன். அதாவது அவர்களின் மனதில் இருந்த எண்ணங்களை எல்லாம் அழித்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒரு பொழுதும் இவர்களால் எந்த தீங்கும் நடக்காதபடி உன் அப்பன் கருப்பன் உனக்கு காவலாக நிற்பதை இனிமேல் உன்னால் நிச்சயமாக உணர முடியும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று என் பிள்ளை நீ எப்பொழுதுமே மனதில் ஒரு பதற்றத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கிறது என்பது மட்டும் என் பிள்ளைக்கு தெளிவாக புரிகின்றது. ஆனால் நடப்பது என்னவென்பதனை அவ்வளவு எளிதாக என் பிள்ளையினால் உணர முடியவில்லை. சட்டென்று இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த வாழ்க்கை தனக்கான சந்தோஷத்தை தனக்கு கொடுக்கும். அதற்கு நம் கருப்பன் நமக்கு துணை நிற்பார் என்று என் பிள்ளை நீ நம்பினாயல்லவா? உனக்கான அந்த நம்பிக்கைக்குரிய பலன் இன்று இந்த கருப்பனிடத்திலிருந்து கிடைத்து விட்டது என்பதனை நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்வேன். உன்னை அழிக்க நினைத்தவர்களையே நான் ஒழித்து கட்டி விட்டேன் என்றால் வேறென்ன கவலை என் பிள்ளைக்கு? இனிமேல் எல்லாமும் உன் கைகளில்தான் இருக்கின்றது. விடிந்திருக்கின்ற இந்த புதிய வருடத்தில் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் பெற வேண்டும் என்றால், முதலில் நான் அளித்த இந்த 2 பேர் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை அழிக்க நினைத்ததோடு மட்டுமல்லாமல், மேலும் மேலும் எக்காலத்திலும் உன்னுடைய வம்சமே வளர்ந்துவிடக்கூடாது என்று நினைத்தார்கள். உன் குடும்பத்தில் யாருக்கும் நல்லது நடந்துவிடக்கூடாது என்று இவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று இவர்கள் தெரிந்து கொள்ள பல முயற்சிகளை செய்த பொழுதுதான் இந்த கருப்பனின் கண்ணில் இவர்கள் மாட்டிவிட்டார்கள். அதுதான் உண்மையும் கூட. நான் இந்த புதிய ஆண்டில் உனக்கு இந்த வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வெற்றியை நான் நேற்று ருசி பார்த்து இன்று உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். என் பிள்ளையே, கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறான் என்றால், நிச்சயமாக அதில் இருக்கின்ற பல உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது கட்டாயமாக உனக்கு புரிந்திருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் நான் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்வேன் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, உன் மீது முதலில் நீ நம்பிக்கை வை. உனக்கு உன் மீது நம்பிக்கை இருந்தால்தான் தெய்வமே உன்னை தேடி வரும் என்பதனை முதலில் புரிந்து கொள். தெய்வம் நமக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும் என்று அமைதியாக இருந்து கொண்டிருக்க கூடாது. உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய நம்பிக்கையும் எந்த அளவிற்கு முன்னேறி உன்னை கொண்டு வருகின்றதோ அந்த இடத்தில் தெய்வம் உன்னை கை தூக்கி விடும் என்பதனை மறக்கக்கூடாது. எல்லா நேரத்திலுமே நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு அந்த இடத்திலேயே கிடைத்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் எப்பொழுதும் அது அப்படி அமைந்து விடுவதில்லை. ஏதாவது ஒரு காரணங்களினாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலைகளினாலும் பிரச்சனைகள் மாறி மாறி வருவதும் தேவையில்லாத விஷயங்களுக்குள் நாம் சிக்கி தவிப்பதுமாக இந்த வாழ்க்கை நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்துவிட என் பிள்ளை நீயும் போராடி கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய போராட்ட காலத்திற்கு முற்றுப்புள்ளி வந்துவிட்டது. ஏனென்றால் நீ போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருந்ததனால்தான் உன்னால் எந்த ஒரு செயலையுமே சரியாக செய்ய முடியவில்லை என்று எண்ணினாய். ஆனால் இப்பொழுதும் போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கிறது. ஏனென்றால் அவை இருந்தால்தான் ஒருவருக்கு
முன்னேற வேண்டும், அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும், இவர்களை விட நாம் முந்திச் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரும். இல்லாது போனால் அது போன்ற எண்ணங்கள் எல்லாம் இங்கு ஒருவருக்கும் வந்துவிடாது. என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கின்ற எல்லா விஷயங்களுக்குமான உண்மைகளை நீ முதலில் என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. கருப்பன் ஓர் விஷயத்தை சொல்லும் பொழுது அதை நீ கவனக்குறைவில்லாமல் கவனமாக கேள். ஏனென்றால் உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்களையே நான் ஒழித்து கட்டி இருக்கிறேன் என்றால் அவர்கள் யார் என்று நிச்சயமாக இன்று நீ என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் இவர்கள் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட முடியாதபடி உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உன் அப்பன் உனக்கு போட்டுவிட்டேன். இவர்கள் யார் என்பதனை மட்டும் நீ தெரிந்து கொண்டாயானால் இனி எந்த காலத்திலும் இவர்களிடத்தில் இருந்து ஆபத்து உன்னை நெருங்காது. எந்த சூழ்நிலையிலும் இந்த ஆபத்துக்கள் உன்னை தொட முடியாதபடிக்கு உன் அப்பன் உனக்கு உருவாக்கி இருக்கின்ற பாதுகாப்பு என்னவென்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, கருப்பன் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நன்றாக கவனித்தேன். அதை நினைத்து நானும் வருத்தம் கொண்டேன். ஆனால் அதுவெல்லாம் நிச்சயமாக மாறிவிடும். என் குழந்தையே, நீ ஒருவரின் மீது அதிகப்படியான நம்பிக்கை வைத்திருந்தாய். ஆனால் உன்னுடைய நம்பிக்கையை அவர்கள் உடைத்து விட்டார்கள். நீ அவர்களின் மீது வைத்திருந்த அன்பை ஒன்றுமே இல்லாததாக மாற்றிவிட்டார்கள். அந்த நேரத்தில் உன்னுடைய மனது நொறுங்கிவிட்டது. என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் தேவையில்லாத விஷயங்களை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். நமக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த எண்ணங்களோடும் இவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் நிச்சயமாக மறைந்து போகும். என் பிள்ளையே, அவர்கள் உன்னிடம் மனதை காயப்படுத்தும்படியாக நடந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் இவ்வளவுதான் என்று எண்ணி நீ அதனை சரியாக உன் வாழ்க்கையில் இருந்து சரி செய்திட முயற்சிகள் செய்ய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அதிலிருந்து நீ இழந்துவிட நினைக்கக்கூடாது. என்ன நடந்தாலும், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நீ உன்னுடைய வெற்றியை உறுதியாக பெற்றிருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் நீ தொலைத்திருக்க கூடாது. எப்பொழுதுமே இவர்களின் எண்ணம், நாம் எதையாவது செய்தால் இவர்கள் உடைந்து போவார்கள், நாம் எதையாவது செய்தால் இவர்கள் நொறுங்கி போவார்கள், மீண்டும் எழுந்துவிட மாட்டார்கள், அவர்களின் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடும் என்பதுதானே. அதற்கு ஏற்றது போல என் குழந்தை நீயும் நடந்து கொள்ளக்கூடாது. கருப்பன் உன்னோடு துணை நிற்கிறான் என்ற தைரியம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எதையுமே எதிர்த்தும் துணிந்து நிற்கவும் பழகிவிடு. வேண்டும் என்றேதான் இவர்கள் நம்மை காயப்படுத்துகிறார்கள், வேண்டும் என்றேதான் இவர்கள் வேதனைப்படுத்துகிறார்கள் என்பது உனக்கு தெரிந்துவிட்ட பிறகு எக்காரணம் கொண்டும் நீ இதற்காக இசைந்து கொடுக்காதே. என் பிள்ளையே, நம் வாழ்க்கை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதனை பொறுத்துதான் அது சந்தோஷமாக மாறுமா அல்லது கவலையாக மாறுமா என்பது அடங்கி இருக்கின்றது. சந்தோஷமாக நீ மாற்றிவிட வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் எந்த விஷயத்திலும் நீ எப்பொழுதுமே துணிச்சலோடும் தைரியமாகவும் நின்று கொண்டிரு. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நீ நம்பிக்கையோடு இரு. அப்படி நீ செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை இன்னமும் இதைவிட அதிகமான சந்தோஷங்களை எல்லாம் உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பேற்பட்ட நிலையிலும் உன்னால் இந்த வாழ்க்கையில் இருந்து மீண்டு வர முடியாது என்று நினைப்பதையெல்லாம் முறியடித்து நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். நீ நினைத்தால் எந்த விஷயத்திலும் இருந்து உன் வாழ்க்கையை மீட்டு வர முடியும் என்கின்ற உணர்வை உனக்கே நான் தரப்போகின்றேன். என் குழந்தையே, வருடத்தின் தொடக்க நாள், வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் அடைய வேண்டிய நாள். எதற்காகவும் வருத்தப்படாதே. உன் வெற்றியை நான் உனக்கு பரிசாக தரும் பொழுது அதை வேண்டாம் என்றும் நீ மறுத்துவிடக்கூடாது. உனக்கு தீமைகளை செய்த இந்த 2 பேர், உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த இந்த 2 பேர் யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் குழந்தையே, இதில் முதலாவது உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த ஒருவர் உனக்குள் இருந்த எதிர்மறையான எண்ணங்கள்,
உனக்குள் தோன்றிய எதிர்மறையான விஷயங்கள் உன்னை அழிக்க முயற்சிகளை செய்தது. ஏனென்றால் என்ன நடந்தாலும் அதை நீ எதிர்மறையாகத்தான் பார்க்கின்றாய். ஒரு வண்டி சென்று கொண்டிருந்தால் கூட கவிழ்ந்து விடுமோ என்றுதான் அதை பார்க்கின்றாயே தவிர அது நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது, அழகாக இருக்கிறது என்று நீ பார்க்க மாட்டேன் என்கின்றாய். உண்மையில் உன்னுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கின்றது. செல்லும் முன்பே இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று பயப்படுகிறாயே தவிர நாம் நல்லபடியாக வருவோம் என்று ஒரு பொழுதும் நீ நினைப்பதில்லை. இரண்டாவது, இந்த சூழ்ச்சிகளை செய்யக்கூடியவர் உனக்கு இதுபோன்ற எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிற்குள் விதைத்து கொண்டிருப்பவர். மனம் நிறைய வன்மம், எப்பொழுதும் மற்றவர்களுக்கு ஏதாவது தீங்கை செய்ய வேண்டும் என்று எண்ணம், தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றவர்களை உன் பக்கம் அனுப்பிவிட முடியவில்லை என்பதற்காக இவர்கள் தானாகவே முன்வந்து உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைக்கின்றார்கள். எதிர்மறையான விஷயங்களை உனக்கு கொடுத்து அதிலிருந்து நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் ஒன்றுமில்லாததாக மாற்றிவிட இவர்கள் நினைக்கின்றார்கள். அப்படி இவர்கள் மாற்றுகின்ற விஷயங்கள் எல்லாமுமே சர்வ நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். ஏன் தெரியுமா? இந்த எதிர்மறையான எண்ணங்களும் இந்த எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகின்ற இந்த மனிதர்களும் உன்னை சுற்றி வந்து உன் வாழ்க்கையை அழிக்க முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் நீ விழித்து கொண்டாயானால் நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பான வெற்றி கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. நீ எப்படியெல்லாமோ வாழ்ந்து விடலாம் என்று நினைத்த ஒரு வாழ்க்கை இப்படித்தான் வேண்டும் என்று சில காலம் உன்னை அழைத்து செல்லும். அந்த பாதையில் நீ சென்று கொண்டே இரு. கருப்பன் நிற்கும் பொழுது உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. நான் உன்னை நீ நினைத்ததை விட சரியான நிலைக்கு உன்னை அழைத்து செல்வேன். நீ கேட்டதை விடவும் சரியான வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நீ செய்கின்ற விஷயங்களினால் ஒருவருக்கு மனது காயப்படுகிறதோ அல்லது சந்தோஷப்படுகிறதோ என்றால் அவர்களின் உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடு. என் பிள்ளையே, நாம் ஒருவரின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தால்தான் அதே மரியாதை நமக்கும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதை எப்பொழுதுமே கேட்டு பெறுவது கிடையாது, அது கொடுத்து பெறுவது. நீ கொடுத்தால் உனக்கு அது திரும்ப வரும். அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நாம் செய்கின்ற தவறுகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்துவிட வேண்டும் என்பதில் கவனமாக இரு. எப்பொழுதுமே நமக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்க முடியாது. கஷ்டமும் கண்ணீரும் கவலையும் ஏதாவது ஒரு பக்கம் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் துடைத்துவிட்டு இத்தோடு முடிந்துவிடவில்லை வாழ்க்கை என்பதனை உணர்ந்து கொண்டு நீ உன்னுடைய வெற்றி பயணத்தை சரியாக தொடர்ந்து கொண்டே இருப்பாயானால் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை உன் கண் முன்னால் நிறுத்தும். நீ யாரை உயிராக நினைக்கின்றாயோ அவர்கள் இன்னொருவரை தன் உயிராக நினைத்து விட்டார்கள் என்றால் அந்த நொடியிலிருந்தே அவர்களை நீ விட்டுவிட வேண்டும். எதற்காக தெரியுமா? நம்மை நேசிக்க முடியாத ஒரு உறவு, நாம் இருக்கும் பொழுதே இன்னொருவரை நேசிக்கின்ற ஒரு உறவு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இந்த புரிதலான வாழ்க்கைதான் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை மறந்து விடாதே. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் இருந்து உன்னை காத்திட்ட இந்த கருப்பன் வெற்றியை உனக்கு பரிசாக தந்திருக்கின்றேன். இவர்களை எல்லாம் உனக்கு தெள்ள தெளிவாக நான் அடையாளம் காட்டுகின்றேன். இவர்கள் இப்படி நடந்து கொள்வார்களா என்று நிச்சயமாக நீ எண்ணி வியப்பாய். அந்த அளவிற்கு இவர்களினுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கப் போகின்ற சில உண்மைகளை என்னவென்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இந்த முறை உன்னை காப்பாற்றி விட்டேன். இனி வருகின்ற ஒவ்வொரு முறையும் நான் உன்னை காப்பாற்ற வருகிறேனோ இல்லையோ, நீ உன்னை காப்பாற்ற எப்பொழுதும் தயாராக நின்றுவிடு. இந்த கற்பனின் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும் வரை எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை. இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.